For many years I have told this story and it's the simplest way to get the truth across. அநேக வருஷங்களாக நான் இந்த ஒரு கதையை சொல்லி வருகிறேன். ரொம்ப எளிதாக சத்தியத்தை அது வெளிப்படுத்தும். The most famous 20th century journalist in the United Kingdom was a man by the name of Malcolm Muggeridge. இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த மிகப்பெரிய பத்திரிகையாளர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் Malcolm Muggeridge. He loved India. இந்தியாவை அதிகமாக நேசித்தவர். He wrote so much about India. இந்தியாவை குறித்து நிறைய எழுதி இருக்கிறார் அவர். He taught journalism in India. இந்தியாவிலே வந்து வாழ்ந்து பத்திரிகையாளர்களுக்கு அவர் போதித்திருக்கிறார். I had the privilege of meeting Malcolm Muggeridge 7 months before he passed away. அவர் மரிப்பதற்கு 7 மாதத்துக்கு முன்பு அவரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. His house had so many pictures of his memories from India. இந்தியாவின் நினைவாக பல படங்களை அவர் வீடு முழுவதும் மாட்டி வைத்திருந்தார். But he looks back to India to trace his spiritual journey. ஏனென்றால் அவர் தன்னுடைய ஆவிக்குரிய பயணத்தை இந்தியாவிலே தான் ஆரம்பித்தார் என்று சொல்லுகிறார். You see, he was living in the south. அவர் இங்கே தெற்கு பகுதியில் வாழ்ந்து வந்தார். And he woke up one morning. ஒரு காலை வேளையில எழுந்தாராம். And he went to the river to have a swim. அந்த ஆற்றிலே போய் நீந்தலாம் என்று போனாராம். And in the distance he saw a woman come to have her morning bath. தூரத்திலே ஒரு பெண் ஒருவள் ஆற்றுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறாள் குளிக்கும்படியாக. And his evil heart began to beat out evil desires. அவருடைய பொல்லாத இருதயமானது பொல்லாத ஆசையை அவருக்கு தூண்டியது. So he started to swim towards her. ஆகவே தண்ணீரில் இறங்கி அவளை நோக்கி நீந்தினாராம். He said in his heart he knew he shouldn't be doing this. அவருடைய உள்ளம் சொல்லுகிறது இவர் இதை செய்யக்கூடாது என்று. But he kept swimming. ஆனால் நீந்தி போகிறார். And he came closer and closer to the woman. கிட்ட அந்த பெண்ணை நெருங்கி வந்து விட்டார். She had wanted to be private. அவள் தனியாக குளித்துக் கொண்டிருக்கிறாள். But he came closer. அவள் அருகிலே வந்து விட்டார் அவர். And he lifted his head out of the water. வந்தவர் தண்ணிக்குள்ள இருந்து தலையை தூக்கினார். And this terrified woman covered her arms over her body like this. பயந்து போன அந்த பெண் தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய கைகளால் மூடிக்கொண்டாளாம். And Muggeridge says this. Muggeridge இதை சொல்லுகிறார். I looked at her face. அவளுடைய முகத்தை நான் கண்டேன். And I realized she was a woman with leprosy. அவள் ஒரு குஷ்டரோகியான பெண் என்பதை அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது என்றார். And I could see her hands full of leprosy. கை முழுவதும் அந்த குஷ்டரோகத்தினால் அழிந்திருந்தது. He said I felt sick in my stomach. என்னுடைய வயிற்று அப்படியே பெரட்டுகிறது போல இருந்தது என்றார். I was about to say what an ugly woman. நான் என்ன அசிங்க அவலட்சணமான ஒரு பெண் என்று வாயை திறந்து சொல்லலாம் என்றிருந்தேன். And then he said but that was not the right response. ஆனால் எனக்குள்ளே சொல்லிக் கொண்டேன் அதல்ல விஷயம். The right response was to know what an ugly heart he was living with. எது சரியான விஷயம் என்றால் என்னுடைய இருதயம் எவ்வளவு பொல்லாததா இருக்கிறது. We ask about all the evil that is around in the world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமையும் நாம் பார்க்கிறோம். Have we dealt with the evil that is inside our world? ஆனால் நம்முடைய உலகமாகிய இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற தீமையை நாம் மேற்கொண்டிருக்கிறோமா? Have we seen how wretched this heart is? நம்முடைய இருதயம் எவ்வளவு பொல்லாதது என்பதை கண்டிருக்கிறோமா? Lust of the flesh, மாம்சத்தின் இச்சை, lust of the eyes, கண்களின் இச்சை, and the pride of life. வாழ்க்கை ஜீவனத்தின் பெருமை. Jesus reminded us that our primary malady was spiritual, not material. நம்முடைய அடிப்படை பிரச்சனை ஆவிக்குரிய ஒன்று, வெறும் உலகத்துக்குரிய காரியம் அல்ல. It was years later that Muggeridge started to follow Jesus Christ himself. பல வருஷங்களுக்கு பிறகு இந்த பத்திரிகையாளர் மகரிட்ஜ் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார். And he wrote the book Jesus Rediscovered. Jesus Rediscovered என்கிற இயேசுவை மறுபடியும் கண்டுபிடித்தேன் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். Somebody said it was the wrong title. சிலர் சொன்னார்கள் இது தவறான தலைப்பு என்று. They said he should have written it saying Muggeridge Rediscovered. அவர் இப்படி எழுதியிருக்க வேண்டும், மகரிட்ஜ் இயேசுவை மகரிட்ஜ் தன்னை திரும்ப கண்டுபிடித்தார் என்று எழுதியிருக்க வேண்டும் என்றார். He came to Jesus because he saw who he really was in here. அவர் இயேசு வண்டியில் வந்தபோது அவர் உண்மையாகவே இங்கே இருதயத்தில் என்னவாய் இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டார்.